ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். விலை உயர்ந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டாதான் சத்துன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப கம்மி விலையில கிடைக்கிற ஒரு சாதாரண பழம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஆப்பிள், கிவி மாதிரியான விலை உயர்ந்த வெளிநாட்டு பழங்கள்ல தான் சத்து அதிகம்னு நம்ம பொதுவா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா கிடைக்கிற கொய்யா பழத்துல அந்த காஸ்ட்லியான பழங்களை விட பல மடங்கு அதிக சத்துக்கள் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆனா அதான் நிஜம். இந்த பதிவுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, கொய்யா எப்படி ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்து பெட்டகமா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி, சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, செரிமானம், இதய ஆரோக்கியம், அப்புறம் நம்ம கண்கள், சருமம், பற்களுக்கு இது எப்படி உதவுது, கடைசியா அதை எப்படி சாப்பிடணும்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த சாதாரண கொய்யா பழம் எப்படி ஒரு ஈடு இணையற்ற ஊட்டச்சத்து பெட்டகமா இருக்குன்னு பார்க்கலாம். நாம மார்க்கெட்ல ரொம்ப சாதாரணமா கடந்து போற இந்த கொய்யா பழத்தை மருத்துவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிக காசு கொடுத்து வாங்குற பல பழங்களை விட இதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் ரொம்பவே அதிகம். ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி இதுக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. அடுத்ததா ரெண்டாவது பகுதி, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சர்க்கரை நோயை இது எப்படி அருமையா கட்டுப்படுத்துதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், வைட்டமின் சி அப்படின்னாலே ஆரஞ்சு பழம் தானே ஸ்பெஷல் அப்படின்னு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆரஞ்சு பழத்தை விட 4 மடங்கு அதிக வைட்டமின் சி நம்ம கொய்யாவில் இருக்கு. இது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப வேகமா வலுவாக்கி சாதாரண சளி தொல்லைகள்ல இருந்து பல வகையான தொற்றுகள் வரைக்கும் வராம நம்மள பாதுகாக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கொய்யா ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். ஏன்னா இது ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்ட பழம். இதுல இருக்கிற அதிகமான நார் சத்து நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு திடீர்னு ஆபத்தான முறையில அதிகமாகாம ரொம்ப அற்புதமா பாத்துக்குது. இங்க இன்னொரு முக்கியமான சீக்ரெட் இருக்கு. பழம் மட்டும் இல்லைங்க, கொய்யா இலையும் ஒரு அருமருந்து தான். கொய்யா இலைகளை வச்சு தயாரிக்கப்படுற டீ ரத்தத்துல சர்க்கரை அளவை சீராக்குறதுலயும் கட்டுப்படுத்துறதுலயும் மிகச்சிறந்த பலனை தருதுன்னு அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 3வது பகுதிக்கு வரலாம். செரிமான மண்டலம் மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு கொய்யா எப்படி உதவுதுன்னு இப்போ பார்க்கலாம். பொதுவாவே நார்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்கள்ல கொய்யாவுக்கு தான் முதலிடம். தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிடுற ஒரு சிம்பிளான பழக்கத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது குடல் இயக்கத்தை ரொம்ப சீராக்கிடும். மலச்சிக்கல் பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. உங்க செரிமான பாதையே கம்ப்ளீட்டா சுத்தம் செஞ்சிடும். இதய ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணும்னா கொய்யாவுல இயற்கையாவே பொட்டாசியம் மற்றும் சோடியம் இருக்கு. இது நம்ம ரத்த அழுத்தத்தை, அதாவது பிபியை சீரா வச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்போட அளவை சூப்பரா அதிகரிக்குது. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெஸ்ட் பாதுகாப்பு ஆரன்னே சொல்லலாம். அடுத்ததா பகுதி 4, நன்மைகள் உடலுக்குள்ள மட்டும்தானா வெளியில இல்லையான்னு கேக்குறீங்களா? நம்ம கண்கள், சருமம், அப்புறம் பற்களுக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். இதுல நமக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குங்க. ஒன்னு, இதுல இருக்கிற வைட்டமின் ஏ மாலை கண் நோய் வராம தடுத்து நம்ம கண் பார்வையை ரொம்ப ஷார்ப்பா மாத்துது. 2வது, இதுல குட்டி கிடக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்துல சுருக்கங்கள் விழாம தடுத்து எப்பவுமே நம்மளை இளமையா வச்சுக்க ரொம்பவே உதவுது. ஒருவேளை உங்களுக்கு பல்வலி இல்லைன்னா ஈறு வீக்கம் இருந்தா இனிமே கொய்யா இலைகளை தூக்கி போடாதீங்க. அந்த இலைகளை பறிச்சு சும்மா வாயில போட்டு மென்னு பாருங்க. ஈறு வீக்கம், கடுமையான பல்வலி, வாய் துர்நாற்றம் எல்லாத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் நேச்சுரல் மெடிசன். இப்போ உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ். கொய்யா பழத்துல ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அதிகம், ஆனா கேலரிகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ ஆரோக்கியமான முறையில வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வேற இருக்கவே முடியாதுங்க. கடைசியா 5வது பகுதி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற கொய்யாவை நாம சரியான முறையில சாப்பிடணும்ல, அதை எப்படி சாப்பிடணும்னு இப்ப பார்க்கலாம். நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பழம் நல்லா பழுத்திருந்தாதான் சத்து அதிகம்னு நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாதுங்க. ரொம்ப சாஃப்டா பழுத்த பழத்தை விட அரைப்பதம் கொண்ட, அதாவது கொஞ்சம் கடினமா இருக்கிற கொய்யாக்காயில தான் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் முழுமையா இருக்கு. அதே மாதிரி இத சாப்பிடுற டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பகல் நேரத்துல கொய்யா பழம் சாப்பிடுறது நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா அதே பழத்தை சாயந்தரம் இல்லனா இரவு நேரங்கள்ல சாப்பிடுறத நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். அப்போதான் இதோட முழு பலனையும் நாம அனுபவிக்க முடியும். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு கம்மி விலையில கிடைக்கிற இந்த சூப்பர் ஃபுட்டோட உண்மையான பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிக செலவில்லாத இந்த ஆரோக்கிய பொக்கிஷத்தை உங்க அன்றாட உணவுல எப்படி சேர்த்துக்க போறீங்க? நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், பீஸ்.